ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன விலாக் பார்க்க போகிறீங்க அப்படின்னா, நாளைக்கு ஒரு முக்கியமான இடத்துக்கு போகிறோம். முக்கியமான இடம்னு சொல்ல முடியாது, ரொம்ப நாளாக போகணுன்ட்டு நினச்சிட்டு இருந்த ஒரு இடம். அங்கே தான் நம்ம போக போகிறோம். அதுக்கான ப்ரிப்பரேஷன் அந்த மாதிரி நம்ம சொல்லலாம். அதுக்கு என்னென்னலாம் பண்ண போகிறோம், நாளைக்கு காலையில் வந்துட்டு நேரமாக இங்கேருந்து 6 மணிக்கெலாம் வண்டி எடுக்கிற மாதிரி. ஸோ அதனால் என்னென்னலாம் பண்ண போகிறோம், நைட்டு ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, இப்போ மணி 2-5 ஆகுதா, ஒரு ஈவினிங் ரொட்டீனு, ஒரு ஆஃப்டர்நூன் ரொட்டீன், அந்த மாதிரி அது ஒரு மாதிரி ப்ரிப்பரேஷன் எல்லாம் கலந்து ஒரு மாதிரி எத்தனை மாதிரி வந்துச்சுன்னு எனக்கும் தெரியல. அத்தனை மாதிரி பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் டேப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நமக்கு ஒரு மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே. வாழ்வு தொடங்கும் இடம் நீதானே, வானம் முடியும் இடம் நீ. ரொம்ப மாறின்னு சொல்லிட்டேன்ல. இப்போ நான் குளிச்சுட்டு வந்துட்டேன். பூ அங்கே தான் போகிறேன் இப்போ திருப்பூருக்கு. அது ரொம்ப நாளாக போகணுன்னு நினச்ச விஷயம் கிடையாது. ப்ரிப்பரேஷனில் பூ வாங்க போகிறோம். அது வந்துட்டு அதனால் நான் எண்ணெய் வச்சுட்டேன். எண்ணெய் வச்சு கிட்டத்தட்ட 1 வாரம் ஆயிடுச்சு. அது போன வாரம் ஃபுல்லாக எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியாமல் போனனால ஒழுக்கமாக தலைக்கும் குளிக்கல ஷாம்பு வச்சு. ஸோ இன்றைக்கி எண்ணெய் வச்சுட்டேன். நாளைக்கு காலையில் தான் இருந்துச்சு தலை குளிக்கணும் கிளம்பும் போது. நீங்கள்லாம் கேட்குறீங்க, உங்கள் ஃபேஸ் எப்படி இவ்வளோ கிளியராக இருக்குன்னு. கிட்ட வந்து பாருங்கள், இங்கெல்லாம் அப்படியே கை வச்சு பார்க்குற இடம், கால் வைக்கிற இடம்லாம் கன்னிவடி மாதிரி, என் மூச்சில் கை வைக்கிற இடம்லாம் பிம்பிளாக தான் இருக்கும். தூரத்துலேருந்து பார்க்க வேணா அப்படி இருக்கும். இங்கே பார்த்தீங்களா, பட்டு கீறி வச்சு தழும்பு. இந்த மூஞ்சி வச்சுட்டு நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கே தெரில. இப்போ நான் போயிட்டு எனக்கு அப்படியே வேகுது. பாட்டை போட்டு விட்டு நான் போய் பொட்டு வைக்க போகிறேன். கொண்டையோடு தான் போக போகிறேன். ஒன்றுமே இல்லை, சும்மா இது மேலே அப்படியே ஒரு ஸ்டோலோ இல்லை ஷாலோ போட்டு பூ வாங்கிட்டு ரக்ஷுவை கூட்டிகிட்டு வீட்டுக்கு வர போகிறோம். அதுக்கப்புறம் தான் வேலையே இருக்கும். ஸோ போய் ரெடி ஆக போகிறேன். பாட்டு கேட்டுட்டு, பாட்டு டிவியில் எடுத்து வச்சுட்டேன். இப்போ இங்கே கட் பண்ணோடனே அங்கே வந்துட்டு இதோ ரிமோட்டு எப்படியே ஆன் பண்ணி விட்டுருவேன். அவ்வளோதான். மே குளிச்சு வந்துட்டிங்களா? அம்மா உனக்கு ஒன்று தெரியுமாம்மா, காலேஜில் எனக்கு ஒரு அண்ணா கிடச்சிருக்காங்க. ஆமாம், பிசிஏ செகண்ட் இயர். அந்த அண்ணாவை இதுக்கு முன்னாடி நிறைய பேர் பார்த்துருப்பாங்க வேற ஒரு யூடியூப் சேனலில். நான் காட்டுறேன் அந்த அண்ணாவை. ஆஹா, வச்சுக்க. போகலாம். அந்த வீடு கூட நம்ம வீட்டு பக்கத்தில் தான். கிளம்பலாமா? உனக்கு தெரிஞ்சிருக்கும், நீ பார்த்துருப்ப. ஆனால் இப்போ பத்தியா நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்க, லைட் ஆஃப் பண்ணுறேன். வண்டியில் போகும்போது இதோட மோசமாக என் மேலே தான் அடிக்கும். அது வந்துட்டு பட்டு போட்டது. என் தங்க பட்டு போட்டது, என் வயிறு பட்டு போட்டது. இங்கே பாரு என் வயிறு, என் குஞ்சு இருமே வயிறை கொஞ்சம் மேலே ஆத்திட்டேன். ஏப்பட்ட ஆண்டி தங்கம் சொடிச்சிந்து போலாமா? எல்லாமே எடுத்துட்டேன், என்னை மட்டும் விட்டு போற. நீ உன் தோழிக்கிட்ட பேசிட்டு. எஸ், ஒரு லைட் ஆஃப் பண்ணிட்டேன்னா பெத்த புள்ள மேலே எம்பிட்டு பாசம். நீ காலேஜ் போனா அப்படிதான் வர, உங்களை ஏதாவது வெயிட் பண்ண வைக்கறானா? நான் ஒண்ணுமே சொல்லல, பேசவே இல்ல யாரையும். போ அப்புறம் என்ன பண்ண? நாமக்கல் ஜிஎஸ் இந்த போற வெளிய. நாமக்கல் ஜிஎஸ் நம்ம உள்ள ஒரு ஷூ இருக்கு, அது மட்டும் எடுமா. ஷூ எடுத்துற சொன்னா சாரி. கிளம்பிட்டோம். ஏ சிம்பா, அவன் வந்து நமக்கு முன்னாடி ஓடிட்டு இருக்கான். வருவாரு எங்க, அவர் நாய் துரத்தோ அதையோ நிறுத்திடுவாரு. போலாம். இன்னைக்கு என்ன உங்களுக்கு நல்லா இருக்குது பார்க்கறதுக்கு. அதிசயம் தான். அழகு போட்டோன்னே அழகா இருந்துச்சு. நாளைக்கு நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம். ஏன்டா அப்படி பார்க்குற? அக்கா, அம்மா ஏதாச்சும் வாங்கி கொடுத்து கூட்டு போக சொல்லுக்கா. எதுக்குக்கா? என்ன எதுக்குக்கா? உட்காருங்கக்கா. வருவேன், சீக்கிரம் கொண்டாந்து கொடுங்க. தூக்கமே வராதா?
அதெல்லாம் எப்படி நிற்கிது பத்தியா? அவனுக்கு அவங்க அக்கான பாசம் உனக்கு தெரியாதா? நாங்கள் பாருமா ஏமா வாய் பொழுது சுகமாக இருக்க மாட்டேங்குமா? அவன் மண்டையில் ஏதாச்சும் இருக்குதா? சிம்பா உனக்கு வலிக்குதா சிம்பா? போதுண்டா உன் மீசை குத்துதுடா என்ன? ஆமாம்மா வேறு காலையில் அம்மா 2000 ரூபாய்க்கு திரும்ப போட்டிருக்கேன், 2000 ரூபாய்க்கு திரும்ப போட்டிருக்கேன். வாய் வச்ச நேரம் அம்மா டைம் பார்த்து கத்துறாம்மா உள்ள பையன் பின்னாடி ஜன்னல் சாத்தி இருக்குதுமா. வரேன்டா அம்மா, வந்துட்டேன். ஃப்ளைட் டிக்கெட்டா போட்டு ஏண்டாம்மா தள்ளுடி கதையை சாத்திட்டு போயிட்டீங்க, பின்னாடி ஜன்னலையும் சாத்திட்டு போயிட்டீங்கன்னா யானை பார்க்க வேண்டாம், ரெஸ்ட் ரூம் பார்க்க வேண்டாம்னு ஒரே ஓட்டம். அம்மாடி எங்கள் அக்கா ஏம்மா நான் தூங்கி எந்திரிச்சிட்டு வரத்துக்குள்ள மேலே அது ஊற்றிக்கல. சரி எங்கள் பேண்ட்டு தள்ளிக்கோ மா ஒழுங்க மா. பாவம் புள்ளி டீ வைக்க சொன்னதுக்கு நல்லா இருக்கு காற்று ஃபுல்லாக மொத்த டீ கீழே ஊற்றிடுச்சு. ஆமாண்டா, எனக்கும் அன்றைக்கி அப்படி தான் நடந்துச்சு. அந்த லைவ் எடுத்து பாரு, உங்களுக்கே தெரியும். லைவ்லையா? அப்படியே ஃபுல்லாக சத்தரி தெரிச்சு அனைத்து ஊடெல்லாம் வேறு கழுவிட்டு இருந்தேன். அப்படி தான் இருக்கணும். சரி நான் சாமி பாட்டு போட்டு விட்டு விளக்கு பார்த்து வைக்கிறேன். நல்ல தூக்கம். ஆனால் எனக்கு எப்படி சொல்கிறது, ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் தூங்கின மாதிரி தான் இருக்குது. சரி நைட்டு பார்த்துக்கலாம். ஏம்மா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது என்னென்னா நேற்றோட கண்டினியூஷன் தான் அப்படி பார்க்குறீங்க. நேற்று ஈவினிங் டீ கொட்டினதுக்கு அப்புறமேட்டுக்கு ஒரு ப்ரிப்பரேஷனே பண்ண கிடையாது. ஸோ அப்படியே விட்டுட்டோம். இப்போ நான் குளிச்சுட்டு வந்துட்டேன். இந்த ட்ரெஸ் தான் போட்டிருக்கேன். இப்போ ரக்ஷுவும் ட்ரெஸ் மாற்றிடுவாங்க. ரக்ஷு குளிச்சுட்டு வந்திருக்காங்க. பார்ப்போம், ரெடி ஆகலாம். நான் வந்துட்டு ஐலைனர்லாம் போட்டேன். பொட்டெல்லாம் மட்டும் வைக்கணும். வச்சுட்டு தலை சீவணும், தலை காய வைக்கணும். ரெடி ஒன் டைம் இப்போயே பார்த்தீங்கன்னா 5:30 ஆகிடுச்சு. ஸோ நம்ம வந்துட்டு சீக்கிரம் போய் ரெடி ஆகலாம். நான் இப்போ தான் ரெடி ஆகிட்டு இருக்கேன். அக்கா ரெடி ஆகிட்டுருக்குது. எங்கள் அக்கா சாரி கட்டிட்டாங்க. ஏக்கா ஒரு நிமிஷம் ஃபேனை போட்டுருப்பா, நான் க்ரீம் போடுறேன். என்ன மம்மி க்ரீம் போட்டியா? இரு ஃபேன் ஆஃப் பண்ணுறேன். இப்போ சொல்லுங்க. போட்டேன். நான் எப்போ நிற்கிறேன்னு தெரியுமாம்மா? அக்கா உனக்கு தெரியுமாக்கா? பட்டு உனக்கு தெரியுமாடா? நானே வெளில வரேன். தெரியாத பட்டு உனக்கு? சரி போட்டுட்டு நம்ம போகிறேன்டா டேய். வீடியோ எடுக்கிற வரைக்கும் ஒரு 2 நிமிஷம் இருடா டேய். அதான் பண்ணீங்களோ எனக்கு தெரில, எத்தனை டைம் அந்த தலை சீவுங்களோ. ஃபஸ்ட்டு ஃப்ரீ ஹேர் கிடைச்சு உங்கள் அக்கா சரின்னு போட்டேன். இப்போ திரும்ப ஃப்ரீ ஹேர் வேண்டாம் பின்னி விட்டுருந்துருச்சு. ஸோ கடவுளே, அதனால பின்னிக்கிட்டு இருக்கேன். ஆனால் எனக்கு இன்னும் தலை சீவனை பாட்டை காணோம். உனக்கு என்ன சாமி 2 நிமிஷத்தில் சீவி எடுத்து குத்துறேன் பின்னுறேன், அவ்வளோதான். ஸோப்பா நெட் அடிச்சால் வேறு இதுக்கு குளிருது வேறு எனக்கு. எங்கள் அம்மா இப்போ என்னை பேஷண்ட்டாக மாற்றி கூப்பிட்டு போகும். புரியல. என்ன புரியல? வர எஸ் இதுக்கு நீ ஃப்ரீயாகவே விட்டுருந்துருக்கலாம். சொன்னேன், எனக்கு தோணுனதான் நான் சொன்னேன், அவ்வளோதான். புரியல. வண்டியில் போகும்போது நானே அவளை போட வேண்டாம்னு சொல்கிறேன். உனக்கு போய் எடுத்துட்டு என்ன எனக்கு போய் எடுத்துட்டு வா. இல்லை அது என் ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங் எடுத்து வச்சுருக்க. கொடுங்க லப்பர் பேண்டை. உனக்கு வேணா நீ இப்போ எடுத்துட்டு வாப்போ.
எனக்கு மட்டும்தான் இப்படிலாம் நடக்குமா இல்ல உங்க லைஃப்ல இப்படிதான் நடக்குமா? பின்னதான் தெரியுதுல்ல, அப்பவே லப்பர் பேண்ட் எடுத்து வந்து உனக்கு என்னவா? உண்மையாலுமே